மழை தொடர்பான ஒரு அண்மைச் செய்தி. இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் இன்று 12 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை என்பது நிலவி வருவதாகவும், இது கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவி வரக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு கனமழைக்கு ஒரு சில மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று என்பது 40 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 26ஆம் தேதி நாளை பொறுத்தவரையிலும் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 27 29ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்பது 25 29ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கும் எனவும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் இயல்பிலிருந்து 2 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையில் 106 டிகிரி வரை வெயில் அடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே தேவையற்ற பயணங்களை பொதுமக்கள் தவிர்ப்பது மிகவும் நன்றாக இருக்கும். வானிலை ஆய்வு மையம் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.